கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஈஸி கேம் அப்படிங்கிற இந்த கேமராவோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் எடுத்தோன்னா அக்ரிமெண்ட்க்கு வந்து எஸ்ஆர் நோ கேட்கும். ஈஸி கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த அக்ரிமெண்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளே போய் சைன்அப் கேட்கும். உங்கள் இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பர் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இதை லாகின் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பின்கோடு தான் கேட்கும். ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஆப் இதாக வரும். இல்லை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன மாடல் கேமரா அந்த T27 இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாடலை கரெக்டாக செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த கேமராவை நம்ம லைட்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா கேமராவில் ப்ளூ கலர் லைட் எரியும், எரியுதான்னு கேட்கும். ஓகே கொடுங்க. கொடுத்தோன்னே அடுத்து வந்துட்டு இந்த வைஃபை மோடுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஓப்பன் சொல்லிட்டு அந்த ரெட் கலர் லைன் கீழே இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ரெட் லைனை வந்துட்டு ஓப்பன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு பர்மிஷன்ஸ் போகும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா பர்மிஷன்ஸ் போகும். இதில் பர்மிஷனில் உள்ளே போய் லொக்கேஷன் வந்துட்டு ஆன் பண்ணணும். இதை பாருங்கள், இங்கே பர்மிஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு லொக்கேஷனை வந்துட்டு ஆன் பண்ணி விடணும். அலோ யூஸிங் தி மொபைல் அது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு உங்கள் வைஃபையோட பாஸ்வேர்டு, இப்போ நீங்கள் வைஃபை கனெக்ஷன் வச்சுருப்பீங்க இல்லையா, அதோட பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுங்க. பேக் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதை கேரி ஆன் கொடுத்த உடனேயே உங்களுக்கு ஒரு QR கோடு இந்த மாதிரி டிஸ்பிளே காமிக்கும். அது கீழே பாருங்கள், கேமராவுக்கு முன்னாடி இந்த QR கோடை இப்படி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காட்டுதுங்களா? இந்த கேமராவுக்கு முன்னாடி இந்த QR கோடை இந்த மாதிரி காமிக்கணும். காமிச்சிங்க அப்படின்னா ப்ராம்ப்ட்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்கும். அக்செப்டட் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். இப்படி நல்லா காமிக்கணும். ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா சைடில் இருந்து முன்னாடி ஒரு 20 சென்டிமீட்டர் டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா? கேமராவுக்கு கிட்ட கொண்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் லாங்கில் அப்படி இழுத்தீங்க அப்படின்னா அந்த கேமரா வந்துட்டு அந்த QR கோடை சென்ஸ் பண்ணிக்கும். ஸோ இப்போ கேமராவும் மொபைல் ஆப்பும் கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதோ இந்த மாதிரி தான் காமிக்கணும். இதில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணி பாருங்கள். இது உடனே ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த சத்தம் கேட்டவுடனே கீழே பாருங்கள், ஐ ஹியர்ட் யூ ப்ராம்ப்ட்னு ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா? அந்த சத்தம் கேட்டவுடனே அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். பாருங்கள். ஸோ அந்த சத்தம் கேட்டோன்னே அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி லோட் ஆகும். ஆடிங் டிவைஸ் அப்படின்னு லோட் ஆனோன்னே உங்களுக்கு கேமரா இங்கே டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கேமராவோட பேர் நீங்கள் ரீநேம் பண்ணிக்க முடியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இது கூட இதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகிட்டு 100% லோட் ஆனோடனே இமேஜ் வந்து கிளிக் ஆகிடும்.